சென்னையில 100 ரூபாய் கள்ள நோட்டு புழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில ஒரு நோட்டு நல்ல நோட்டா இல்ல கள்ள நோட்டா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம். அந்த ஒரு நல்ல நோட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி ஆளுநருடைய கையெழுத்துக்கு பக்கத்துல நேர்கோட்டுல ஒரு பாதுகாப்பு இழை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த நோட்டை நீங்க வெளிச்சத்துல வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த இழையானது தொடர்ச்சியான கோடு மாதிரி அது தென்படுறதையும் நம்மளால பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வெவ்வேறு கோணங்கள்ல அந்த நீங்க நோட்டை நகர்த்தி வச்சு பாத்தீங்கன்னா அது பச்சை நிறத்திலேயோ இல்ல நீல நிறத்திலேயோ மாறி மாறி தெரியக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம அந்த பாதுகாப்பு இடையில பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியிலையும் ஆர்பிஐ அப்படின்ட்டு ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா அது கள்ள நோட்டா இருக்கலாம். குறிப்பா அந்த நோட்ல வந்துட்டு அந்த நிறம் வேறுபாடு தெரியாம இருக்கு, இல்ல ஒரே கோடா அந்த பாதுகாப்பு இழை இல்ல, அது மட்டும் இல்லாம அந்த பாதுகாப்பு இழையை பிடிச்சி நீங்க இழுத்தீங்க அப்படின்னா வெளியில வர மாதிரி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கள்ள நோட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல நோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நோட்டோடைய வலது புறத்துல இருக்கக்கூடிய அந்த காலியான இடத்துல காந்தியோடைய படம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அது எந்த ரூபாய் நோட்டோ அந்த ரூபாயினுடைய எண் அங்க பொறிக்கப்பட்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த நோட்டை நீங்க தூக்கி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல ரெண்டு புறமும் இருக்கக்கூடிய காந்தி எதிரெதிரா பார்த்த வகையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சீரான இடைவெளியில அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த எண்கள், சீரியல் நம்பர்ஸ், அந்த இருக்கக்கூடிய எண்களை நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது நல்ல நோட்டு. ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னா அது கள்ள நோட்டு அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கலாம். ஒருவேளை நோட்டு புது நோட்டா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய காந்தியினுடைய உருவம், அசோக தூண் உள்ளிட்ட அந்த எண்கள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க தொட்டு தடவி பார்த்தாலே உங்களால உணரக்கூடிய விதத்துல இருக்கும். அப்படி உணர முடியல அப்படின்னா அதை கள்ள நோட்டு அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் ரிசர்வ் வங்கி கூறி இருக்கு. இந்த தகவல்களை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு நோட்டு நல்ல நோட்டா இல்ல கள்ள நோட்டா அப்படிங்கிறத எளிதில் நீங்க அடையாளம் காண முடியும்.